இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் முழுவதும் இறைவனின் பராமரிப்பில் நீங்கள் மகிழ்வுடன் வாழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொரு நாளும் பலவிதமான எண்ணங்கள் வந்து போய்க் கொண்டிருக்கின்றன. அவற்றை பல சமயங்களில் நாம் கட்டுப்படுத்த முயல்கிறோம். நம்மில் எழும் எண்ணங்களை நாம் அப்படியே விட்டுவிட வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் அவை மேலானவையாக இருக்க வேண்டும். அதற்காக நம்மால் மட்டும்தான் எல்லாம் முடியும் என்ற எண்ணத்தை தவிர்க்க வேண்டும். முதலில் விண்வெளியில் கால் பதித்த மனிதன், இறைவா, உம் பெருமையும் மகிமையும் என்னே என்று வியந்து பாடினான். விண்வெளிக்கு வந்துவிட்ட பெருமையோ, விண்ணில் கால் பதித்த முதல் மனிதன் என்ற சாதனையோ அவன் எண்ணத்தில் மேலோங்கி இல்லை. இந்த மாபெரும் சாதனைக்கு பின்புலத்தில் நின்று அனைத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கும் இறைவன்தான் அவனுக்கு முதன்மையாகப்பட்டார். நாமும் அனைத்திற்கும் மேலானவர், நம்மை படைத்த கடவுள் என்பதை உணர்ந்து கொண்டு அவர் காட்டிய வழியில் நாளும் பயணிப்போம். மனதின் எண்ணங்களை ஆறவிட்டால் கடவுள் தானாகவே தெளிவாக தெரிவார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் எண்ணங்களை வகுத்து பெருக்கி கூட்டி கழிக்க வேண்டியது அல்ல. மாறாக எண்ணங்கள் தானாக படியும் வரை அமைதியாக இருப்பதுதான் என்பதை புரிந்து கொள்வோம். நீரில் தோன்றுகின்ற நீர்க்குமிழிகளின் ஆயுள் சொற்ப நேரம்தான். நாமாக அமைதியாக இருந்துவிட்டால் தானாகவே நீர் தெளிந்துவிடும். பல சமயங்களில் நீர்க்குமிழிகளை உடைப்பதற்காக நாம் வேகமாக கற்களை எறிகிறோம். கற்களால் நீர்க்குமிழிகளை உடைக்க இயலுமா? முடியாதல்லவா? எண்ணங்களும் அப்படியே என்பதை உணர்ந்து கொள்வோம். எனவே எண்ணங்களை கண்டு சஞ்சலப்பட வேண்டாம். எண்ணங்கள் எப்போதும் எதிர்காலத்தையோ இறந்த காலத்தை பற்றியதாகவோ இருக்கிறது. இவை இரண்டுமே அவசியமற்றவை. நிகழ்காலத்தில் இருப்பவரே இறைவனில் இருக்கிறார். இறைவன் வாழ்கின்ற கடவுள். அவர் நிகழ்கால கடவுள். நாம் அனைவரும் எப்போது நம்மை அடையாளம் கண்டுகொள்கிறோமோ அப்போதுதான் நாம் இறைவனில் வாழ்கிறோம். எனவே நம்மை அடையாளம் கண்டுகொண்டு இறைவனில் வாழ முற்படுவோம். அப்போதுதான் உண்மையான அமைதி நம்மில் நிலைக்கும் என்பதையும் புரிந்து கொள்வோம். வயதான முனிவர் ஒருவர் எழுந்து தனது குருவை வணங்கிவிட்டு சென்றார். குரு அங்கு வந்த புதிய சீடனை பார்த்து, இவருக்கு வயது 4 என்றார். சீடன் தடுமாறினான். குரு அதை புரிந்து கொண்டு, ஞானம் பெற்று இறைவனில் வாழ ஒருவர் எப்போது முற்படுகிறாரோ அப்போதிருந்துதான் அவரது வயது கணக்கிடப்படுகிறது என்றார். 80 ஆண்டுகள் எண்ணத்தில் வாழ்ந்தாலும் எப்போது நாம் இறைவனில் வாழ முற்படுகிறோமோ அந்த நேரத்திலிருந்துதான் நாம் வாழ்கிறோம். அதற்கு முன்பு உள்ள நமது வாழ்வு பிண்டம் என்றுதான் அர்த்தம் என்பதை புரிந்து கொண்டு வாழ்வோம். பிண்டங்களாய் வாழ்ந்து முண்டங்களாய் உலா வரும் அர்த்தமற்ற வாழ்வுக்கு விடை கொடுப்போம். நல்ல மனிதர்களாக வாழ நம்மை பயிற்றுவிப்போம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் ஆண்டவரோடு இணைந்து வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் செய்த செயல்களில் நீதியை நிலைநாட்டினீர்களா? நீதியை நிலைநாட்டுங்கள், நேர்மையை கடைபிடியுங்கள். நான் வழங்கும் விடுதலை அண்மையில் உள்ளது. இன்று நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டீர்களா? விழிப்பாயிருங்கள், நம்பிக்கையில் நிலைத்திருங்கள், துணிவுடன் நடந்து கொள்ளுங்கள், வலிமையுடன் செயல்படுங்கள். இன்று நீங்கள் செய்த செயல்களை நல்ல மனதோடு செய்தீர்களா? முணுமுணுக்காமலும் வாதாடாமலும் யாவற்றையும் செய்யுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் நெறி கெட்ட சீரழிந்த தலைமுறையினரிடையே குற்றமும் கபடுமற்றவர்களாய் கடவுளின் மாசற்ற குழந்தைகளென திகழ்வீர்கள். இன்று நீங்கள் உங்கள் நலனில் மட்டும் அக்கறை கொண்டு வாழ்ந்தீர்களா? நீங்கள் யாவரும் உங்களைச் சார்ந்தவற்றிலல்ல,
பிறரை சார்ந்தவற்றிலேயே அக்கறை கொள்ள வேண்டும். இன்று நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள முதியோரை மதித்து நடந்தீர்களா? முதியோரிடம் கடுமையாயிராதே, அவர்களை தந்தையராக மதித்து ஊக்குவி. இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் அவருடைய அன்பிலிருந்து நாம் விலகிச் சென்றிருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டி மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுதோ. நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரல் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே, அமலன மகனே அருள் புரிவீரே. ஜோதியே உருவாம் தூயாவியாரே, தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே. ஆமென் ஆமென் ஆமென். இறைவா இன்னுடல்வும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். இறைவா என்னுடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். இறைவா என்னை காத்தருள்வே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளே. நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர், உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன். பூவுலகில்
அவற்றுக்குச் செலுத்தப்படும் இரத்தப் பலிகளில் நான் கலந்து கொள்ளேன். அவற்றின் பெயரை கூட நாவினால் உச்சரியேன். ஆண்டவர் தாமே என் உரிமைச் சொத்து, அவரே என் கிண்ணம். எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. இனிமையான நிலங்கள் எனக்கு பாகமாக கிடைத்தன. உண்மையாகவே என் உரிமைச் சொத்து வளமானதே. எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகிறேன். இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். என் இதயம் மகிழ்கிறது, என் உள்ளம் அக்களிக்கிறது. என் உடலும் உம் பாதுகாப்பில் இளைப்பாரும். ஏனெனில் என்னை பாதாளத்தில் விட்டுவிட மாட்டீர். உம் அன்பன் நான் படுகுழியை காண விடமாட்டீர். வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். உமது திருமுன் எனக்கு நிறை மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறைவா, இன்னுடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். இறைவா, என்னுடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 24 முதல் 35 முடிய. பதிலுரை பாடல் திருப்பாடல் 117, இறை வார்த்தைகள் 1 முதல் 2. இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 19 முதல் 22 முடிய. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறை வார்த்தைகள் 24 முதல் 29 முடிய. 12 ஒருவரான திதிமு என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தள்ளும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விலாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்குப் பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு
அமைதி உரித்தாகுக என்று கூறினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நாம் அனைவரும் ஆண்டவரோடு இணைந்து வாழவும் அவரின் வார்த்தைகளை நாளும் வாழ்வாக்கவும் அழைக்கப்படுகிறோம். என்றும் நம் அன்பர் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, உமது சொற்படி உமது அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவேவும் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை. இஸ்ராயேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம்.
இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய பெருவிழாவை பற்றி பார்க்கலாம். ஜூலை 3. புனித தோமா. கலிலேய நாட்டில் ஏழ்மையான குடும்பத்தில் மீனவ பெற்றோருக்கு பிறந்தார் புனித தோமா. 12 திருத்தூதர்களுள் ஒருவரான இவர் ஆண்டவரை சந்திக்கும் முன் தச்சராகவும் கப்பல் கட்டுகிறவராகவும் தன் பணிகளை செய்தார். எதனையும் முழுமையாக அறிந்து நம்புகிற மனப்பான்மையை கொண்ட தோமா உயிர்த்த ஆண்டவரை நேரடியாக கண்ட பிறகே நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று அறிவித்து நம்பிக்கையினை அறிக்கையிட்டார். ஆண்டவரின் நற்செய்தியை முதலில் இந்தியாவிற்கு கொண்டு வந்த இவர் தன் முதல் நற்செய்தி அறிவிப்பினை தட்சசீலம் பகுதியில் அறிவித்து மக்களுக்கு திருமுழுக்கு அளித்தார். செகோட்டிரா தீவிற்கு சென்று சில காலம் மறைபணியாற்றிய தோமையார் கிபி 52ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 23ஆம் நாள் சேர நாட்டின் மலபார் பகுதியை வந்தடைந்து இறை பணியினை மேற்கொண்டார். மலபார் பகுதியில் பள்ளூர், முசிறிஸ், பரூர், கோட்டமங்கலம், காயல், நிர்ணம் மற்றும் கொல்லம் போன்ற இடங்களிலும் அதனைச் சுற்றியுள்ள பகுதிகளிலும் ஆண்டவரின் நற்செய்தியை அறிவித்து 2 ஆயர்களையும் குருக்களையும் நியமனம் செய்தார். கிபி 65ஆம் ஆண்டு கொரமண்டல் என்றழைக்கப்பட்ட சென்னை மயிலாப்பூர் பகுதிக்கு வருகை தந்து இறை பணிகளை செய்த தோமையார் கிபி 72ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 3ஆம் நாள் அன்று பெரியமலை என்றழைக்கப்பட்ட இன்றைய தோமையார் மலையில் கொலை செய்யப்பட்டு இறைப்பதம் சேர்ந்தார். கொலை செய்யப்பட்ட புனித தோமாவின் உடலானது அன்றைய மயிலாப்பூர் அரசன் மகாதேவன் அனுமதி பெற்று தற்போது சாந்தோம் பேராலயம் அமைந்திருக்கிற இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. திருத்தூதர் புனித தோமாவின் பெருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் எதனையும் ஆய்ந்தறிந்து தெளிவான பார்வையோடு அணுக உறுதியேற்போம். நாளைய தினம் நமது குடும்பத்தில் உள்ளவர்களை மதித்து நடப்போம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுள் இன்றைய தினத்தில் நம்மை எப்படியெல்லாம் வழி நடத்தியிருக்கிறார் சற்று எண்ணி பார்ப்போம். இன்றைய காலையிலிருந்து இந்த இரவு தூங்கப் போவதற்கு வரை நமது வாழ்க்கை முழுவதும், இந்த நாள் முழுவதும் கடவுளுடைய பராமரிப்பை நாம் உணர்ந்திருப்போம். அந்த அற்புதமான காரியங்களுக்காக கடவுளை நாம் போற்றி புகழ்வோம், அவருக்கு நாம் நன்றி சொல்வோம். நாம் எந்த நேரமும் நன்றி சொல்லி அவரை போற்றி புகழ்கின்ற பொழுது நமது வாழ்க்கை இன்னும் அருளால் நிரப்பப்படுகிறது என்பதை உணர்ந்தவர்களாக நன்றி சொல்வோம். இன்றைய தினத்தில் சிறப்பாக ஆதரவற்ற குழந்தைகளுக்காக நாம் மன்றாடுவோம். எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, ஆதரவற்ற அனாதை குழந்தைகளை எண்ணி பார்க்கிறோம். ஆண்டவரே, வாழ்க்கையில் அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய அடிப்படை தேவைகளும் பெற்றுக்கொள்ள இயலாமலும், கல்வி இல்லாமல், உண்கின்றதற்கு தேவையான உணவு இல்லாமல், உடை இல்லாமல், ஆதரவு இல்லாமல், பெற்றோர் இல்லாமல் அனாதைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இதோ இந்த ஆதரவற்ற குழந்தைகளை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். இயேசுவே, இதோ எங்களது தாராள உதவியினால் நாங்களும் மனம் மாறி இந்த குழந்தைகளுக்கு எங்களால் இயன்ற வரை நன்மைகளை செய்து இந்த குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியை, சமாதானத்தை, வாழ்க்கையில் அவர்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற ஒவ்வொரு தேவையும் பூர்த்தி செய்து அவர்களுக்கு நம்பிக்கையை தருகின்ற நல்ல மனிதர்களாக எங்களையே மாற்றிடணும். இந்த குழந்தைகளுக்கு நீர் ஆதரவாக வாரும். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, ஆதரவற்ற குழந்தைகளுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே
அது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். வாழ்க அரசியே தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் தாயே என்றும்மை கூவி அழைத்தோ. கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்செறிந்தோம். ஆதலால் எமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரே. உம் திருவயிற்றின் கனியாம் இயேசுவை இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவிற் கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிமையின் அன்னை மரி